Hi friends, welcome to LK Surveyors. இன்னைக்கு நம்மளோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா AutoCAD ல இருந்து KML க்கும் KML ல இருந்து AutoCAD க்கும் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாம ஒரு லிஸ்பை வச்சு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டிராயிங் ஒன்று இருக்கு. இந்த டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நான் கேமல்ல வச்சிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா AutoCAD ஃபைல்ல வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் வந்து DGPS UTM கோஆர்டினேட்ஸ்ல இருக்கும். DGPSல சர்வே பண்ணது. இந்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா UTM கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க. UTM கோஆர்டினேட் வந்து DGPS மூலியமா எடுக்கிறதோ இல்ல GPSல வச்சு எடுக்கிறதோ இல்ல டிராயிங்கை நீங்க ரொட்டேட் பண்ணி வச்சு இது பண்றதோ அந்த கோஆர்டினேட்ஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராயிங்கை நான் வந்து கூகுள் எர்த்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு நம்ம வந்து ஸ்பெஷலா வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஒரு லிஸ்பை மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ண போறோம். அந்த லிஸ்ட்ல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்றத பத்தி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஏபி என்டர் கொடுக்குறேன். இந்த லிஸ்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் சக்சஸ்ஃபுல் லோடுன்னு வந்துடும், க்ளோஸ் ஆயிடும். அதாவது ஒன்ஸ் அகைன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த DWG2 KMLன்றது அந்த லிஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், லோடு கொடுக்குறேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா DWG2 KML VLX சக்சஸ்ஃபுல்லி லோடட் அப்படின்னு சொல்லி வரும். வந்ததும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்க வந்து மெசேஜும் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்க போற கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா IRT. நல்லா கவனிச்சுக்கோங்க. கமாண்ட் வந்து IRT. ஓகேங்களா? என்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுல வந்து நீங்க வேற எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்ல. UTM ஜோன், அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஜோன் இருக்கும். அந்த ஜோனை வந்து கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய இது வந்து 44 நார்த், அதாவது நான் சர்வே பண்ண இடம் வந்து 44 நார்த்ல இருக்கு. இங்கே 2 ஜோன் இருக்கு. இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி நான் போனேன்னா எனக்கு அங்க 43 ஸ்டார்ட் ஆகும். எனக்கு நான் சர்வே பண்ண இடத்துல என்ன ஜோன் வருதுன்றது நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜோன் வந்து 44 நார்த் எனக்கு வருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேப் டைப், அதாவது சர்ச் இன்ஜின்ஸை நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. மேப் பாக்ஸ், மேப், ஸ்ட்ரீட் மேப்ஸ் அது எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஆஸ் யூஸ்வலா என்ன வருதோ அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கும், அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கேமல்து மட்டும் நான் இப்போ சொல்றேன். மீதி நானும் ஒன்றும் இதை செக் பண்ணி பார்க்கல, என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நான் ஒன்றும் செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி பார்த்துட்டு மற்றது எதனா பேலன்ஸ் இருந்தால் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன், அதாவது AutoCADல இருந்து கேமலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். அதனால இது பண்ணியிருக்கேன். கிரியேட் அண்ட் இண்டிவிஜுவல் லேயர்ஸை நான் டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் லேயரா இருக்கட்டும் சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோர், இந்த இதையும் டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் இன் டிராயிங் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அது இது அதாவது டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுக்குறேன். அதாவது எந்தெந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ண சொல்லுது. நான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ரேண்டமா இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? எல்லா பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். என்டர் கொடுக்குறேன். இப்போ எங்க சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. நான் டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்ல சூஸ் பண்ணி ட்ரையல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ட்ரையல் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஓப்பன் தி ஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கும். எஸ் ஆர் நோவா, நீங்க இப்போ ஓப்பன் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி கேட்குது. நான் எஸ்ன்னு கொடுத்து ஓப்பன் பண்றேன். அதாவது கூகுள் எர்த்ல வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து இப்போ UTM கோஆர்டினேட்ல இருக்கிறதுனால கரெக்டா கூகுள் எர்த்ல வந்து மேட்ச் ஆயிட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அது, அதாவது நம்ம எப்படி சர்வே பண்ணி பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? KML ஃபைல்ல வந்திருக்கு. இப்போ இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொன்னேன்னா, நீங்க லேயர்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணணும். இந்த லேயர்ஸ் வந்து நான் பிளாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் AutoCADல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த லே அவுட் வந்து ஃபியூச்சர் லைன்ல போட்டிருக்கேன். இந்த லே அவுட்ல என்ன லேயர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். மற்றபடிக்கு வந்து நீங்க லேயர் யூஸ் பண்ணாம இதுலயே மட்டும், அதாவது பை லேயர் இல்லாம கலர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா KMLல வராது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒயிட்டா வந்துடும். அப்புறம் ஒயிட்டா வரும் ஃபுல்லாவே. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல டெக்ஸ்ட் அந்த மாதிரி விஷயத்த வந்து அதுல கொண்டு போக முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து கொண்டு வர முடியல உள்ளார. ஓகேங்களா? டெக்ஸ்ட்ஸ் எதுவும் வரல, டெக்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் அதெல்லாம் எதுவும் கொண்டு வர முடியாது. சும்மா லைன்ஸை மட்டும் போட்டு நீங்க பாத்துக்கலாம், விஷுவல் பண்ணி பாத்துக்கலாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்றது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதே ஃபைலை நான் AutoCADக்கு எப்படி கொண்டு போறேன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராயிங் வந்து நியூ ஃபோல்டர் கொடுக்குறேன், அதாவது நியூ டிராயிங்ஸ் கொடுக்குறேன். இப்போ ஏபி என்டர் DWG2 KML
ஓகேங்களா, கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஐஆர்டி என்டர். இப்போ ஜோன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 44 UTM zone 44 நார்த். ஓகேங்களா, அப்புறம் ட்ரா எ பவுண்டரின்னு கேட்குது, எனக்கு வேண்டாம். கிரியேட் இண்டிவிஜுவல் லேயர்ஸ், ஒரு குரூப் வேணுமான்னு சொல்லி கேட்குது, எனக்கு குரூப் வேண்டாம்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்டோர் இன் டிராயிங் ஃபோல்டர். ஓகேங்களா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஎம்எல்க்கு கன்வெர்ட் பண்ணி வைக்கிறேன். கேஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு நான் வந்து இது பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராயிங் வந்து சேவ் பண்ண சொல்லுது. இந்த டிராயிங் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சேவ் பண்றேன். நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்றேன். ஓகேங்களா, டிராயிங் டூன் சேவ் ஆயிருக்கு. இப்போ எகைன் ஐஆர்டி என்டர். ஓகேங்களா, இப்போ ஜோன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 44. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் இண்டிவிஜுவல் லேயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட்டிலைட்ல இருக்கு. நான் வந்து என்ன பண்ண போறேன், கேஎம்எல்க்கு மாற்ற போறேன். பார்த்தீங்கன்னா கேஎம்எல் இருக்கு. கேஎம்எல்க்கு அப்புறம் இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேன். ஸ்டோர் இன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபைல் எங்க இருக்கு, நம்மளுக்கு வந்து ட்ரையல் 1 கொடுத்த ஃபைல் கேஎம்எல் இருக்கு. கேஎம்எல் தான் இதுல ஒன்லி அப்செட்டபிள் வந்து கேஎம்எல் தான். ஓகேங்களா, இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் டபுள் கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு இதுல வந்துருக்கும். அதாவது ஆட்டோகேட்ல வந்து நார்மல் 1:1 வந்துருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், இதை பிளாக் பண்ணி கரெக்டா, அதாவது சேம் கோஆர்டினேட்ஸ்ல எக்ஸ்போர்ட் ஆகி சேம் கோஆர்டினேட்ஸ்ல இம்போர்ட்டும் ஆகுதான்றதை நான் இப்போ செக் பண்றேன். இப்போ இதை நான் பிளாக் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், அந்த இதுல அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். அதாவது நம்ம ஒரிஜினல் டிராயிங்கோட இந்த டிராயிங் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, கிளிப்போர்ட் பேஸ்ட் ஆஸ் ஒரிஜினல் கோஆர்டினேட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம தான் மறுபடியும் ரீ இம்போர்ட்டும் ஆகுது, எக்ஸ்போர்ட்டும் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இதை மாதிரி யூஸ் பண்ணி சும்மா நம்மளால வந்து டெம்பரரியா ஃபீல்ட் ஒர்க்ஸ் பண்ணும்போது வந்து நம்ம எதனா எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கணும், இம்போர்ட் பண்ணி பார்க்கணும் போது நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளவு அக்யூரேசியா தெரியுதுன்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நாள ஓரளவுக்கு தெரியுது. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணி நம்ம எடுக்கிறதா இருந்தா இதுலயே வந்து பாயிண்ட்ஸ் வந்து பிக் பண்ணி எடுத்துட்டு இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணி டிராயிங்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த லிஸ்ட் வந்து இருக்கு. இதை வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.